Hello friends, welcome to T Square Achievers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லிமிட் அண்ட் அப்ராக்சிமேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். sin x equal to x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial minus alternative sign வரும் x cube x power 5னு வரும் odd நம்பரில் odd பவராக இருக்கும். Cos x equal to 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial. இதுலேயும் alternative sign தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கும், அடுத்தது வந்து ஈவன் பவர்ஸாக இருக்கும். அண்ட் தென் tan x ஃபார்முலாவை நீங்கள் கன்ஃபார்மாக மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஈக்குவல் டு tan x equal to x plus x cube by 3 plus 2 by 15 x power 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் sin x by x equal to 559 by 600 find an approximate value. என்ன கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை கொடுத்து அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதலாம். கொஷின் எடுத்து எழுதுங்க நீட்டாக. x equal to 559 by 600. நமக்கு சைனோட ஃபார்முலா என்ன தெரியும்? x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial தெரியுமா? அதை இங்கே சைனுக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x minus x cube by 3 factorial plus x power 5 by 5 factorial whole divided by x. இங்கே ஒரு x இருக்குது, அது போட்டிருக்கு. ஈக்குவல் டு 559 அப்படியே வரும், டிவைடட் பை 600. இப்போ இந்த எக்ஸை இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண என்ன ஆகும்? ஃபஸ்ட் டேர்ம் 1 ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல்னு ஆகிடும். ஈக்குவல் டு 559 பை 600. 3 ஃபேக்டோரியலுக்கு என்ன ஆன்சர்? 3 into 2 into 1 6. 5 ஃபேக்டோரியலுக்கு என்ன ஆன்சர்? 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 minus x squared by 6 plus x power 4 by 120 equal to 559 by 600. and then இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். by 6 plus x power 4 by 120 equal to 559 by 600 minus 1. இப்போ என்ன ஆகும்? minus x squared by 6 plus x power 4 by 120 equal to 559. இதை வந்து இந்த பக்கம் போகிறப்போ 600 by 600ன்னு வருமா? இந்த 1க்கு வந்து டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன், 600. இப்போ இந்த பக்கம் என்ன ஆன்சர் வரும்? by 6 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 by 120 ஈக்குவல் டு மைனஸ் 1 by 600ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம இப்போது இந்த டேர்மை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஹையஸ்ட் பவர் வந்து ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் ஹையஸ்ட் பவர் வேல்யூ, ஹையஸ்ட் பவரை ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ நம்ம மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 6 மட்டும் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு மைனஸ் 1 by 600. இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 6 இந்த பக்கம் நியூமரேட்டர், இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுது. மைனஸ் கேன்சல். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 6 இந்த பக்கம் போயிடுது, 6 by 600. இது கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 100 ஆகும். ஸ்கொயர், இது ஸ்கொயர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 10 into 10 தானே 100. ஸோ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 10 கிடைக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதை ரேடியன்னு எழுதிடணும். அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டாங்கன்னா இதை ரேடியன் சொல்லி தான் நம்ம யூனிட் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். எல்லா ஸ்டெப்பும் ஈச் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.